Hey guys, நான் தான் மோட்டோல ஜாலஸ் விஜய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சமீபமாக இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது பார்த்தா எபிசோடில் V4 மாடல் பார்த்தா லான்ச் ஆகிருக்கு. அந்த V4 மாடல் வந்து லான்ச் ஆகிருக்கு. அந்த பற்றி பைக்ஸ் டீட்டெயில்ஸு என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா அந்த பைக் பார்த்தோம்னா E20 இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா இந்த E20 அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா பெட்ரோலில் வந்து E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த E20 பெட்ரோல்னால் என்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நியூஸில் சொன்ன விஷயங்களையும் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புது வியூவர்ஸ் வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. பைக் சம்மந்தமான வீடியோஸ், பைக் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ எபிசோட் V4 வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா கமெண்ட் செக்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த E20 பெட்ரோலை பற்றி நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Don't wanna sleep in, cause I got something to prove. ஓகே guys, இப்போ பார்த்தோம்னா E20 அப்படி என்னென்னு பார்த்தோம்னா எத்தனால். நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோலில் வந்து எத்தனாலுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கலந்து நமக்கு வந்து பெட்ரோலில் வந்து இனிமேல் கொடுப்பாங்க. இனிமேல் வரப்போகிற இன்ஜின் எல்லாமே எத்தனால் பயன்படுத்தி யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினாக தான் வரும். BS6 மாடல் இப்போ இனிமேல் வரப்போகிற இன்ஜின் கூட இப்போ எபிசோடில் கூட V4 மாடல் கூட எத்தனால் E20 பெட்ரோல் அந்த கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த E20 எப்படின்னா இந்த எத்தனால்னால் என்ன, அது எங்கேருந்து வருது, எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்க்கரை ஆலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரும்பு சர்க்கரை ஆலைகள் இருக்குல்ல, அந்த கரும்பு சர்க்கரை ஆலைகளில் கரும்பு சாறு பிழிஞ்சது போக அந்த சர்க்கரையுடைய பேலன்ஸ் கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து இப்போ கடைசி கழிவு, அந்த கடைசி கழிவு சாறு தான் வந்து எத்தனாலாக வந்து வருது. அதை வந்து அந்த கடைசி கழிவு சாரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து தனியாக பிரித்து எடுத்து அதை வந்து ஒரு வேதியியல் மாற்றம் செஞ்சு அதை ஒரு வேதியியல் மாற்றம் செஞ்சோம்னா அதை வந்து எத்தனால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகையான எரிபொருள்னு கூட. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட அப்பாச்சியில் வந்து எத்தனாலில் ஓடக்கூடிய ஒரு பைக் வந்து உருவாக்குனாங்க. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்களும் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனாலில் ஓடக்கூடிய அப்பாச்சி பைக் வந்து உருவாக்குனாங்க. ஆனால் அது பெருசாக ஒன்றும் மார்க்கெட்டுக்கு வரல. பெரிய பெரிய இடங்களில் மும்பையில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒன்று போனதாக கேள்விப்பட்டேன். ஸோ அந்த எத்தனால் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா கரும்புலேருந்து தான் வருது. அந்த கரும்புலேருந்து வந்த சாறு, கடைசி சாரை வந்து இதை வந்து வேதியியல் மாற்றம் செஞ்சு அதை வந்து எத்தனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, இதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்க பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏற்கனவே வந்து நம்ம வந்து 10% வந்து பெட்ரோலில் வந்து நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கினோம்னா அதில் 10% பெட்ரோல் வந்து 10% வந்து எத்தனால் கலந்துருக்கும். இது வந்து இப்போ வர்ற இந்த E20 இந்த எத்தனாலுங்கிற கலக்கிற விஷயம் வந்து புதுசு கிடையாது. இது ஏற்கனவே வர்றது தான். இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்க பெட்ரோல் கூட பார்த்தோம்னா எத்தனால் வந்து 10% கலந்த பெட்ரோல் தான் அது. இப்போ இனிமேல் வரப்போகிற காலங்களில் எத்தனால் வந்து 20% மாற்ற போகிறாங்க. அதுதான் அந்த E20 அப்படிங்கிறது. இனிமேல் வரக்கூடிய இன்ஜின் எல்லாமே பார்த்தோம்னா E20 இன்ஜின் அந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியே வரும். ஓகேங்களா, இதனால் என்ன பாதிப்பு இருக்குது, இதனால் நமக்கு என்ன பாதிப்பு, கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம், இல்லை நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி E20 பெட்ரோல் போடுறதுனால நம்ம பைக்ஸோட இன்ஜின் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. இன்ஜினுடைய தன்மை குறையும். அதாவது இப்போ ஒரு பைக்ஸ் வந்து பார்த்தோம்னா முன்னாடியெல்லாம் 20 வருஷம் கொடுத்தாங்க. இப்போ என்னுடைய BS6 எபிசோட் மாடல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த எத்தனால் கலந்த பெட்ரோலுக்காக இப்போ வந்து BS6 இந்த மாதிரி மாடல் பார்த்தோம்னா 15 வருஷமாக சுருக்கிட்டாங்க. அப்படியே இப்போ RX-உடைய புக்கு, பழைய பைக்ஸோடைய புக்கெல்லாம் எடுத்து பாருங்களேன், 20 வருஷம் வரைக்கும் அதுக்கு வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வர்ற வண்டி எல்லாமே 15 வருஷத்தில் வந்துடுது. அது மாதிரி இந்த எத்தனால் E20 பெட்ரோல் பைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த E20 பெட்ரோல் நம்ம பயன்படுத்தும் போது இன்ஜினுடைய தரம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. மைலேஜும் கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ பெரிய லெவலில் பாதிப்பு வருமானு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. சும்மா நார்மலாக சின்ன மைல்டான விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். அது புதுசாக ஒரு பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணும்போது பைக்கில் சில மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஓகேங்களா, இது வந்து புதிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே நம்ம எத்தனால் கலந்த பெட்ரோல் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த E20 பெட்ரோலை பயன்படுத்தி பார்த்தா தான் ஒரிஜினலாக எப்பேற்பட்ட விஷயங்கள் வருது, என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு தெரியும். இதனால் பார்த்தோம்னா நம்ம வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறோம் பார்த்தீங்களா கச்சா எண்ணெய், அந்த கச்சா எண்ணெயுடைய அளவை வந்து நம்ம கம்மியாயிரும். வெளிநாடுலேருந்து இறக்குமதி பண்ணுற கச்சா எண்ணெயை நம்ம கம்மியான அளவு இறக்குமதி பண்ணுவோம். நம்மள்ட்ட எத்தனால் ஆல்ரெடி இருக்குது. இதையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கும் ப்ராஃபிட் ஆகும், நமக்கும் கொஞ்சம் வந்து பெட்ரோல் ரேட் வந்து குறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா,
ஸோ பெட்ரோலோட ப்ரைஸ் இப்போ 100 ரூபா விற்கிதுன்னா அந்த எத்தனால் கலந்ததுக்கப்புறமாக்கு இதுலேருந்து பெட்ரோல் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த E20 பெட்ரோல் வந்து இனிமேல் நடைமுறைக்கு வந்துடும். இப்போ ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம நார்மல் பெட்ரோல், பவர் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பவர் பெட்ரோல் வந்து கொஞ்சம் அதிகமாக மைலேஜ் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் நார்மல் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோம். பெரிய பெரிய பைக்ஸில் வந்து பவர் பெட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க. இனிமே பார்த்தோம்னா இந்த E20 அப்படிங்கிற பெட்ரோலும் வந்து நம்ம பெட்ரோல் பங்க்ஸில் வந்து அறிமுகமாகிறோம். இப்போ இந்த பெட்ரோலை வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ திங்கக்கிழமை தான் வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க இந்த E20 பெட்ரோலை. இப்போ இனிமேல் அடுத்து வரப்போகிற எல்லா பைக்ஸ்லேயுமே E20 இன்ஜின் அப்படிங்கிற மெத்தடில் தான் அந்த இன்ஜினை உருவாக்க போகிறாங்க. இதனால் அந்த பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இனிமேல் பைக்ஸ் வாங்க போகிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ கரண்டில் நீங்கள் வச்சுருக்க பைக்ஸ் எல்லாருமே நார்மல் பெட்ரோல் போட்டுக்கோங்க. கிடைக்காத பட்சத்தில் நம்ம E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் E20 பெட்ரோல் வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அந்த E20 பெட்ரோலை போட்டு அதோடைய ரிசல்ட் என்னங்கிறதையும் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஆல்ரெடி எத்தனால் கலந்த பெட்ரோல் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராதுன்னு எனக்கு நம்புகிறேன். அப்படி ஒன்றும் விஞ்ஞானிகளும் அதோட மெக்கானிஷியனும் அப்படி ஒன்று இதை வந்து நம்மளை வந்து ஏமாத்திடும், எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து நம்ம பைக்ஸை வந்து கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி செய்முறை செஞ்சு பார்த்துருப்பாங்க, எல்லாமே டன்னாக தான் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் வராதுன்னு நம்புகிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ E20ங்கிறது இதான் காய்ஸ். கரும்பு சக்கையிலேருந்து கடைசி கழிவுலேருந்து வேதியியல் மாற்றம் செஞ்சு மொலாசஸ், அந்த பேர் வந்து மொலாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடைசி அந்த கரும்பு சக்கையில் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, கடைசியாக வரதுக்கு பேர் வந்து மொலாசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து வேதியியல் மாற்றம் செஞ்சு அதை தான் எத்தனால் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நல்ல விஷயம் கூட, நமக்கு பெட்ரோல் கூட ரேட்டு குறையும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதியும் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் இது பெனிஃபிட்டான ஒரு விஷயந்தான். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறது. இது நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பைக்கில் வந்து சில சேஞ்சஸ் வர எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டே தான் வருது. ஸோ இதுவும் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது, இது என்னென்ன மாதிரிலாம் வருது அப்படிங்கிறது ஃபியூச்சர் வீடியோவில் நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன். ஸோ எத்தனால் E20னா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் E20 சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அப்புறம் இந்த எபிசோட் V4 வீடியோ வந்து நீங்கள் என்ன பார்க்கறதுனா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மோட்டோ விஜய். பாய், see you.